வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த ஷார்ட் வீடியோவில் saree ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி டைரக்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சந்தியா மேக் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ சந்தியா அவங்களுடைய ஓன் பியூட்டிஃபுல் கலர் சாரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் பாக்ஸ் ஃபோல்டு மேக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்டு மேக் பண்ணுறதுக்காக பல்லு ஃப்ளீட்ஸுக்கு மோர் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பல்லு ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறமா செஸ்ட் ப்ளீட்டை இந்த மாதிரியாக ஒன் பை ஒன்னாக பெர்ஃபெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரியாக ஃபினிஷிங்கில் அயர்ன் பண்ணிக்கிறாங்க. மோர் ஃப்ளீட்ஸோட பாக்ஸ் ஃபோல்டு மேக் பண்ணுறது ப்ரிட்டி லுக்கில் இருக்கும். ஸோ அதை தான் சந்தியா இப்போ மேக் பண்ணிக்கிறாங்க. அண்டு சென்ட்ரு ப்ளீட்டுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லி கொடுக்குற இந்த மொபைல் ஃபோனை வச்சு தான் ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபினிஷிங்கில் நீட்டாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டையும் ப்ரிட்டி லுக்கில் மேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல. இது சந்தியா ஃபஸ்ட் டேயில் செஞ்ச பாக்ஸ் ஃபோல்டு மெத்தடு. நெக்ஸ்ட் டே சந்தியா ஹேங்கர் ஃபோல்டிங் மேக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கு பியூட்டிஃபுல் கலர் சாரீ, அவங்களுடைய ஓன் சாரீ ப்ரிட்டியாக இருக்கிற ஒரு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸோட இந்த மாதிரியாக பல்லு ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் கிளாஸில் சொல்லி கொடுக்குற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை பர்ஃபெக்டாக நீட்டாக அயனும் பண்ணி முடிச்சுட்டாங்க. பல்லு ஃப்ளீட்ஸையும் அயன் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு செஸ்ட் ப்ளீட்டையும் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு சந்தியா சொன்ன ஒரு வேர்டு என்னென்னா, பல்லு ஃப்ளீட்ஸ் மட்டும் அயன் பண்ணி பார்த்துருக்கேன், பட் கிளாஸில் நீட்டாக மெஷர்மெண்ட்டோடு எடுத்து செய்கிறது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ நான் சந்தியா ஹேங்கர் ஃபோல்டிங்கும் நீட்டாக மேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.